ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரமும் அதன் அருகே சில நாணல் புற்களும் வளர்ந்திருந்தன. ஆலமரம் மிகவும் கம்பீரமாக தான் வலிமையானது என்ற ஆணவத்துடன் நின்றது. அது நாணல் புற்களை பார்த்து, நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்கள். ஒரு சிறிய காற்று வீசினாலும் வளைந்து விடுகிறீர்கள் என்று கேலி செய்தது. ஒருநாள் பயங்கரமான புயல் காற்று வீசியது. ஆலமரம் தன் வலிமையை காட்ட எண்ணி காற்றை எதிர்த்து விறைப்பாக நின்றது. ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அந்தப் பெரிய ஆலமரம் வேரோடு சாய்ந்து கீழே விழுந்தது. ஆனால் சிறிய நாணல் புற்களோ காற்று வீசும் திசைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து புயல் நின்றவுடன் மீண்டும் நிமிர்ந்து நின்றன. இதைப் பார்த்து வருத்தப்பட்ட ஆலமரத்திடம் நாணல் சொன்னது, ஆலமரமே, நீ துன்பத்தை, புயலை எதிர்க்கிறேன் என்று விறைப்பாக நின்று ஒடிந்து போனாய். ஆனால் நாங்கள் துன்பம் வந்தபோது வளைந்து கொடுத்து மனதிற்குள் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினோம். நம் வாழ்வில் வரும் கஷ்டங்களை எண்ணி நாம் துவண்டு போனால் வீழ்ந்து விடுவோம். அதை எதிர்த்து நின்றால் வெற்றி பெறுவோம் என்று அந்த மரம் புரிந்து கொண்டது. நீதி: துன்பங்கள் வரும்போது பயந்து அழுது கொண்டிருக்காமல் மன தைரியத்துடன் அதை எதிர்கொள்ள வேண்டும். துன்பத்திற்கு மனதிற்குள் இடம் கொடுத்தால் அது நம்மை அழித்துவிடும்.